ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மழைக்காலன்றதுனால நம்ம சுடு தண்ணி குடிக்க தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அது குழந்தைங்களுக்கு குடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம குடிக்கிறதா இருந்தாலும் சரி. நார்மலா வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து சுடு தண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா, கொதிச்சுச்சான்னு நம்ம செக் பண்ணுவோம். இல்லைனா ஓவர் பாயில் பண்ணி ஆற வச்சு நம்ம வந்து குடிப்போம். இதுவே வந்து இந்த கெட்டில் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா, தண்ணியை ஊற்றி ஆன் பண்ணி விட்டா போதும். கொதித்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். சுடு தண்ணி போடுறது இல்லாமல் மல்டிபர்பஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். என்னென்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த கெட்டிலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீஜன் கெட்டிலோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, அதுக்கப்புறம் எல்இடி இண்டிகேஷனு, எலகன்ட் டிசைனு, கார்ட் வைண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 1300 வாட்டு, 1 இயர் வாரண்ட்டி, கார்ட் வைண்டிங் பண்ணி வச்சுக்கலாம். எல்இடி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 360 டிகிரிஸ் ஃபைவல் பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டில் வந்து பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லுக் வைஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே மேலே வந்து ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற கேப்பை தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். உள்ளேயும் வெளியும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பேஸ் வந்து பிளாஸ்டிக்கால் இருக்குது. இப்போ இங்கே பீஜன் பிராண்டிங், அது கீழே பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த 360 டிகிரிஸ் ஃபைவல் பேஸு, அந்த வைண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வந்து அது மேலே இப்படி தான் வந்து அந்த பொசிஷன் பண்ணணும். எந்த பொசிஷன்லேருந்தோ வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வச்சு பண்ணால் போதும். அதனால் அந்த சூப்பர் அட்வான்டேஜ் தான். இப்போ கிச்சனில் வச்சு தண்ணியை வந்து சூடு பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கீழே வைக்கும் போது இந்த ஒயரை வந்து அந்த கேப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா வெயிட்டாக வைக்கும் போது அந்த கேட்டில் ஈஸியாக வந்து தாங்கும். கரெக்டாக ஈக்குவலான பொசிஷனில் இருக்கும். முக்கியமாக வந்து ஒயர் வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இது மேலே இருக்கிற இது வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி கேப்பை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். எது வரைக்கும் அப்படின்னா அந்த வெளியே அந்த தண்ணி ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த வர இது பாதி லெவல் வரைக்கும் நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு தண்ணியை. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, ஆன் பண்ணியாச்சு. எல்இடி இண்டிகேஷன் வந்து காட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நோட் பண்ணிக்கிறோம். 1 செகண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கொதிக்கிறது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக வந்து 7 மினிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 7 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியும் பார்க்குறேன், ஆன் பண்ண முடியல. அந்த குறிப்பிட்ட லெவல் டெம்பரேச்சர் அடைஞ்சிச்சுன்னா ஆன் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் கூல் டவுன் ஆன பிறகு தான் ஆன் பண்ண முடியும். இப்போ அங்கே ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதால ரொம்ப சுடுது. அந்த பிளாஸ்டிக் மட்டும் டச் பண்ணி இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாலும் வந்து சூடு பண்ணி பார்த்தா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. டீ காஃபியும் வந்து போட்டுக்கலாம். இதில் ஒரு குட்டி மைனஸ் இருக்குது, பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகியும் வந்து ட்ரை பண்ணோம். அதுவும் வந்து நல்லாவே வந்திருக்கு. என்ன மைனஸ் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட லெவல் டெம்பரேச்சர் போனோடனே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், ஆன் ஆகுது. கொஞ்சம் நேரம் கூல் டவுன் ஆன பிறகு தான் ஆன் பண்ண முடியும். இன்னொரு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்கிடும். திருப்பி எடுத்து அந்த பேஸ்லேருந்து எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் கூல் ஆன பிறகு தான் வந்து மறுபடியும் ஹீட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும்போது டச் பண்ணி பார்க்குறேன். எதுக்குன்னா ஷாக் ப்ரூஃபுக்காக. எந்த வித ஷாக்கும் வந்து அடிக்கல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் தான். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பிடிச்சி யூஸ் பண்ணுறது வந்து எதுக்கும் ஒரு சேஃப்டி. இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற கேப்பை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நார்மலாக வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி தான். இந்த பேஸை வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த காயில்ன்றதுனால ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக வந்து நம்மளால் வாஷ் பண்ணிக்க முடியுது நார்மல் பாத்திரம் மாதிரி. இப்போ அந்த மேலே இருக்கிற கேப்பை வந்து போட்டுடலாம். டாப் ஆங்கிள்லேருந்து வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து லாக் ஆகிடும். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஊற்றி செக் பண்ணி பார்த்தோம். எந்த லீக்கேஜும் இல்லை, சூப்பராக தான் வந்து ஊற்றுது. இந்த லெவலுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் சாய்ப்போம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 644 அமேசான் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான், கண்டிப்பாக வந்து வாங்கலாம். இந்த மழை சீசனுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.